குவைத் புழுதி புயல் பலத்த காற்று மற்றும் வெப்பநிலை வீழ்ச்சியை எதிர்கொள்ளும். குவைத் வானிலை ஆய்வு மையம் திங்கட்கிழமை வானிலை எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. அதிகபட்ச வெப்பநிலை அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸ் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் காற்று வீசக்கூடும். குவைத் வானிலை ஆய்வுத்துறையின் செயல் இயக்குனர் திரார் அல் அலி இன்று பிற்பகல் குளிர் முகத்துவாரம் கடந்து செல்வதால் தூசி புயல் தூண்டப்படும் என்றும் இது காற்றை வடமேற்கு நோக்கி நகர்த்தும் என்றும் குவைத் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கின்றனர். மாலைக்குள் தெரிவு நிலை 1000 மீட்டருக்கும் குறைவாக குறையும் என்றும் சில பகுதிகளில் பூஜ்ஜியத்தை எட்டக்கூடும் என்றும் கடல் அலைகள் 6 அடிக்கு மேல் எழக்கூடும் என்றும் இரவில் தூசி படிப்படியாக கரைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை காலைக்குள் வானிலை நிலைமைகள் மேம்படும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்படும். குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸையும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸையும் எட்டக்கூடும். குறிப்பாக ஆஸ்துமா அல்லது ஒவ்வாமை உள்ளவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறும் தேவை ஏற்பட்டால் தவிர வெளியே செல்வதை தவிர்க்கவும் துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது. திடீரென ஏற்படும் வானிலை மாற்றங்கள் காரணமாக நெடுஞ்சாலைகளில் வாகன ஓட்டுநர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். கடலில் செல்பவர்களுக்கும் அதிக அலைகள் குறித்து எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சமீபத்திய வானிலை முன்னேற்றங்களுக்கு வானிலை ஆய்வுத்துறையின் அதிகாரப்பூர்வ வலைத்தளம், மொபைல் செயலி மற்றும் சமூக ஊடக கணக்குகளை பார்ப்பதன் மூலம் பொதுமக்கள் புதுப்பித்த நிலையில் இருக்குமாறும் ஊக்குவிக்கப்படுகின்றார்கள். வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும்.